நம்மளை எதுக்கு அர்ஜென்ட்டாக வர சொன்னார் தெரியலையே. ப்ராப்ளம் எதுவும் பெருசாகிடுச்சான்னு தெரியலையே. சரி கூப்பிடுவோம். நரேன். அப்பாடா பரவாயில்லடி வந்துட்டேன். எங்கே நீ வரமாட்டியோன்னு நினச்சேன். கூப்பிட்டவனே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டி. நரேன் எதுக்கு இந்த தேங்க்ஸு? நீங்கள் கூப்பிடும்போது நான் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் வேறு ஏற்கனவே மைண்ட் அப்செட்டாக இருந்தீங்க இல்லையா? எனக்கு என்னன்னு தெரியல, உங்களை பார்க்கணுன்னு தான் தோணிகிட்டே இருந்தது. அந்த டைம் தான் நீங்களும் கூப்பிட்டீங்க. கூப்பிட்டவொடனே வந்துட்டேன். ஆமாம், என்ன ஆச்சு அந்த ப்ராப்ளம்? முதல்ல நீ இங்கே வா. என்ன நரேன், நீங்கள் ப்ராப்ளத்தினால ரொம்ப மைண்ட் அப்செட்டாக இருப்பீங்கன்னு பார்த்தா ஏதோ சார் ஜாலியாக இருக்க மாதிரி இருக்கே. என்ன? ஹாப்பியாக இருக்கேன்டி. அதுவும் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன். இந்த ஹாப்பிக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? ப்ராப்ளம் எதுவும் சால்வ் ஆயிடுச்சா என்ன? சே 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 ப்ராப்ளம் சால்வ் எல்லாம் ஆகலை, இன்னும் பெருசாயிடுச்சு. என்ன நரேன், ப்ராப்ளம் பெருசாயிடுச்சுன்னு சொல்கிறீங்க, ஆனால் சிரிச்சுக்கிட்டு ஹாப்பியாக இருக்கீங்க. எனக்கு ஒன்றும் புரியலையே, எனக்கு தெளிவாக சொல்லுங்களேன். கண்டிப்பாக சொல்கிறேன். உன்கிட்ட சொல்லாமலா? நான் இதை உன்கிட்ட நேற்றே சொல்லியிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். அதான் இப்போ சொல்லிடுறேன், சரியா? ஐயோ முதல்ல சொல்லுங்க, எனக்கு மண்டையே வெடிச்சிடும் போல இருக்கு. என்னதான் ப்ராப்ளம்? அந்த ப்ராப்ளம் ஏன் பெருசாச்சு? ப்ராப்ளம் வேற ஒன்றும் புதுசாலாம் இல்லை, உனக்கு தெரிஞ்ச ப்ராப்ளம் தான். நீ கூட ஸ்டார்டிங்கே பயந்தியே, அதான் ஸ்ருதி பற்றி. ஸ்ருதி இப்படி தான் உங்க மேலே இமேஜினேஷனில் இருப்பான்னு சொன்னீங்க. அதான் அது உண்மைதான் நிவி. நீ அப்போ சொல்லும்போது எனக்கு உன் மேலே கோவம் வந்தது. ஆனால் இப்போ தான் இன்னும் நரேன் எனக்கு புரியல. அவ என்ன என்ன சொன்னா? அது ஒன்றும் இல்லை, நீ ஒன்று நினச்சல அதே தான், அதை தான் அவள் சொன்னான். நரேன் எனக்கு டென்ஷன் ஆகுது, டக்குன்னு சொல்லுங்களேன் என்ன சொன்னானேட்ட. அவ என்ன லவ் பண்ணுறாளாமா. என்ன நரேன் என்ன சொல்றீங்க? சரி அதெல்லாம் போகட்டும், நீங்க அதுக்கு என்ன சொன்னீங்க? நான் என்ன சொல்லுவேன், நானும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு முடிவை சொல்லிட்டேன். சரி ஓகே ஸ்ருதி, எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு. நம்ம சின்ன வயசுலேருந்து பேசி பழகியிருக்கோம். அப்படி இருக்கும்போது நீ கேட்டு நான் ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்லுவேன்னா என்ன? நானும் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன் நிவி. நரேன் என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. நீங்க சீரியஸாவே இப்படிதான் சொன்னீங்களா? ஆமாம் நிவி. அப்புறம் நீயே யோசிச்சு பாரு, நாங்கள் சின்ன வயசுலேருந்து பேசி பழகியிருக்கோம். அவளுக்கு எதுவாக இருந்தாலும் நான் எது கேட்டாலும் நான் உடனே செஞ்சு கொடுத்துருவேன், வாங்கி கொடுத்துருவேன். அப்படி இருக்கும்போது அவள் இப்படி சொல்கிறான்னும் போது நான் போய் அவகிட்ட மறுத்து பேச முடியுமா என்ன? அதனால தான் நான் மறுத்தே பேசலை, சரின்னு சொல்லிட்டேன். என்னாச்சு நிவி, எதுக்கு நகர்ந்து போயிட்ட? நான் எதுனா அவகிட்ட தப்பாக சொல்லிட்டேன்னா என்ன? நான் சரியாக தானே சொல்லியிருக்கேன் நிவி, நீயே சொல்லு, நான் சொன்னது கரெக்டு தானே? ஆமா நரேன், நீங்க சொன்னது ரொம்ப சரிதான். சரிங்க நரேன், நான் கிளம்புறேன். இப்போ எனக்கு நேரம் ஆயிடுச்சு. நான் சொன்னதும் மேடம் முகமே சரியில்லையே. என்னதான் பண்ணுவான்னு பார்த்தா இவ இவ்வளோ சைலண்டாக இருக்கா. கொஞ்சம் கூட கோவமே வரல இவளுக்கு. ஏன் நிவி, ஏன் இவ்வளோ சீக்கிரம் கிளம்புற? கொஞ்ச நேரம் இருந்துட்டு என்கிட்ட பேசிட்டு போயேன். இல்லை நரேன், அம்மா அப்பா தேடுவாங்க, நான் கிளம்புறேன். அதான் சரியாக வரும், நான் போயிட்டு வரேன். ஆமாம் கண்டிப்பாக தேடுவாங்க தான். சரி இந்த விஷயம் சொல்ல தான் நான் உன்னை கூப்பிட்டேன். அப்பாடா சொல்லிட்டேன். இப்போ நீ சொல்லு, நான் ஹாப்பியாக இருந்தது கரெக்டு தானே? ஆமாம் நரேன், நீங்கள் இனிமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. சரிங்க நரேன், நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு. என்ன நிவி எல்லாமே குனிஞ்சு கீழே பார்த்துட்டே சொல்கிற? என்னை பார்த்து சொல்லு. ஏன் என்னை பார்த்து பேசவே மாட்டேற? என்ன ஆச்சு உனக்கு? எதனா கஷ்டமா எதனா இருக்கா என்ன? உங்களை பார்த்து பேச முடியல நரேன். சே அப்படிலாம் ஒன்றும் இல்லை நரேன், எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சா, அதனால தான். சரி நம்ம ஏதா இருந்தாலும் ஃபோனில் பேசலாம், சரியா? இன்னும் கிளம்புறேன், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நிவி சொல்லுங்க நரேன். அநேகமாக இன்னும் ஒரு 6 monthsல மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நீ கண்டிப்பாக மேரேஜ்க்கு வந்துடுவேல? கண்டிப்பாக வருவேன் நரேன், கண்டிப்பாக வருவேன். ஐயோ சாரிடி நிவி, எப்பா எப்படி பாவமாக இருக்கா, உன் முகத்தை பார்க்கவே முடியலடி. ஓகே நிவி, இது போதும். சரி நான் இன்விடேஷன்லாம் அடித்தோடனே எடுத்துகிட்டு வந்து உனக்கு கொடுக்குறேன்னா, இனிமேல் நம்ம பார்ப்போமான்னு தெரியல. ஐ திங்க் இதுதான் லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் பார்க்குறது. சரி நிவி, நான் இன்விடேஷன் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது உன்னை பார்க்குறேன், ஓகேவா? இப்போ நீ கிளம்பு, உனக்கு வர டைம் ஆயிடுச்சு. பாய். ஆமாம் நரேன்,
நம்ம பார்க்குறது இதுதான் கடைசி. சரி, நான் இனிமேல் உங்களை பார்க்கவே மாட்டேன். நிவி, உன்னை நான் எப்படி விடுவேன்? நரேன், என்ன என்ன பண்ணுறீங்க? விடுங்க என்ன. இல்லை நிவி, இதோட நம்ம பார்த்துக்க போகிறது இல்லைல்ல. இதுதானே லாஸ்ட் மீட்டிங். அதான் இந்த மீட்டிங்கில் எல்லாமே வாங்கிக்கலாம்ல, அதனால. நரேன், என்ன பேசுறீங்க? தெரிஞ்சு பேசுறீங்களோ இல்லையோ? விடுங்க, முதல்ல மேல இருந்து கையை எடுங்க. சாரி நிவி, அதெல்லாம் எடுக்க முடியாது. இப்போ நான் ஒன்று பண்ண போகிறேன். நீ என்னை தப்பாக மட்டும் நினச்சிக்காதடி. சாரி. நரேன், சொன்னா கேளுங்க, விடுங்க. இல்லை நீங்கள் நிவியை வேற மாதிரி பார்ப்பீங்க. சாரிடி நிவி. விடுங்க நரேன், இன்னொரு வாட்டி என்கிட்ட இப்படிலாம் பிஹேவ் பண்ணீங்க, நானாவே இருக்க மாட்டேன். விடுங்க. அப்பா, என்ன அடிடா சாமி. டே நரேன், ஒழுங்கா உண்மையை சொல்லிடு, இல்லை உனக்கு குமுறு கஞ்சி தாண்டி. என்ன, ஒரு வாட்டி வாங்கினது பத்தலையோ? இன்னொன்று கொடுக்கவா உங்களை? ஐயோ நில்லுடி, இதுக்கு மேலெல்லாம் என் கண்ணம் தாங்காது. நான் இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் உன்னை சும்மா விளையாடினேன் உன்கிட்ட, அவ்வளோதான். என்ன என்ன நரேன் சொல்றீங்க? விளையாடுனீங்களா? ஆமாண்டி, சும்மா உன்கிட்ட விளையாடி பார்ப்போமேன்னு விளையாடினேன். ஐயோப்பா, கண்ணும் பழுத்துருச்சுடி. என்னடி இப்படிலாம் அடிக்கிற? பின்ன நீங்க திடீர்னு ஏன் அப்படி பண்ணீங்க? அதான் அப்படி அடிச்சிட்டேன். சாரி நரேன். ஏம்மா நிவி, சாரியை நீயே வச்சுக்கம்மா. சரி சரி, அதை விடுங்க. நீங்க சொல்லுங்க, ஏதோ விளையாட்டுக்கு சொன்னேன்னு சொன்னீங்களே, அது என்னதுன்னு சொல்லுங்க. உனக்கான விஷயத்துல மட்டும் கரெக்டா குறியா இருக்கிறடி. சொல்லுங்க என்னன்னு. ஏம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸ்ருதி இந்த மாதிரி அஜய் கிட்ட சொல்லி அனுப்பியிருந்தா. நான் ஸ்ருதியை பார்க்கணும் தான் நேற்று ஈவினிங் போனேன். அதான் உங்ககிட்ட கூட சொல்லிட்டு போனேன்ல, அந்த ப்ராப்ளத்தை நானே சால்வ் பண்ணிடுவேன்ட்டு. போன இடத்துல என்ன நடந்ததுன்னா, நான் சொல்கிறதெல்லாம் அவள் கேட்குற மாதிரி தெரியல. அதான் நம்ம விஷயத்த அவகிட்டே சொல்லிட்டு வந்துட்டேன். நானும், அதாவது இந்த நரேன் அண்ணாவும் அந்த நிவி அண்ணியும் சேர்ந்து உன் கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி வைக்கிறோமா, உனக்காக நாங்களே ஒரு நல்ல பையனாக பார்த்து நடத்தி வைக்கிறோமான்னு சொல்லிட்டு வந்தேன்டி. இதுதாண்டி நடந்தது. நீ நினைக்கிற மாதிரி நான் அவளெல்லாம் ஏற்றுக்கவும் இல்லை, அப்படி ஏற்றுக்கவும் மாட்டேன். அவள் எப்போவுமே எனக்கு தங்கச்சி 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 மட்டும்தான். ஏன் பொண்டாட்டி இந்த இங்கே நிற்கிறப்ப இவ தான். என்ன, அவள் அடித்தாதான் தாங்க முடியல. ஐயோ சாரி சாரி நரேன். ஆனாலும் நான் உங்களை ஒன்றும் நீங்கள் ஸ்ருதியை லவ் பண்ணுறீங்கன்றதுக்காக அடிக்கலையே. நீங்கள் இப்போ வேற ஒரு வேலை பண்ணீங்கல்ல, அதுக்கு தானே அடித்தேன். ஏன் நான் பண்ணக்கூடாதா என்ன? எனக்கு அந்த ரைட்ஸ் இல்லையாடி? அப்படியும் சொல்லிட முடியாதுல்ல நரேன். உங்களுக்கு இல்லாத உரிமையா? உங்களுக்கு தான் எல்லா உரிமையும். ஆனாலும் திடீர்னு பண்ணிட்டீங்களா, அதுதான் எனக்கு கோவம் வந்துருச்சு. சாரி. அப்போ திடீர்னு பண்ணதுதான் உன் பிரச்சனை. அப்பனா இப்ப சொல்லிட்டு ஆற அமர. உங்களை போங்க. நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? நீங்கள் ஸ்ருதி பற்றி சொன்ன உடனே நான் கூட உண்மையும் நினச்சிட்டேன். அந்த மாதிரி தான் நீங்கள் நம்புற மாதிரி சொன்னீங்களே. சும்மானா சொல்லலாம் தாண்டி சொன்னேன். ஆமா, நீயே கோவ கூட பட மாட்டேன். என்ன நரேன், என்ன லவ் பண்ணிட்டு என்னை ஏமாத்த பார்க்குறீங்களா அப்படின்னு எந்த வார்த்தையும் கேட்கலையேடி. அமைதியாக போகிறேன். ஏன்னா நான் உங்களை அந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன் நரேன். ஏன்னா நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு போதும். அதனால தான் உங்களோட சந்தோஷத்தை நம்ம கெடுக்கக்கூடாதுன்னு தான் அமைதியாக போயிடலாமேன்ட்டு போக இருந்தேன் நரேன். என்ன நிவி, நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் சரியா? அப்படியே நான் எதனா பண்ணணும்னு நினைச்சாலும் நீ என்ன தட்டி கேட்கணும். ஏண்டா நரேன், நீ எனக்கு தான்டா. நீ எப்படி என்னை மீறி வேற எங்கேயாவது போவ? அப்படி போன உன்னை
கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருவேன்னு சொல்லணும். போங்க நரேன். சரி, இப்போ ஸ்ருதி ப்ராப்ளம் என்ன பண்ணுறது? என்ன பண்றதுன்னா, அவ எதுனா புலம்பிட்டு இருப்பா. அதுக்காகலாம் நம்ம ஆட முடியுமா என்ன? அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. நான் நம்ம விஷயத்த சொல்லிட்டேன். எப்படியும் போய் எங்கள் அம்மா கிட்டே அப்பா கிட்டே சொல்ல தான் பார்ப்பா. அப்படி சொன்னானா அதுவும் எனக்கு ஒரு வகையில் நல்லது தான். இன்னும் கொஞ்ச நாளில் நானும் எங்கள் அம்மா அப்பாலாம் உங்கள் வீட்டுக்கு வர வேண்டியது இருக்கும். நீ எப்போ வேணாலும் எதிர்பார்த்துன்னு இருக்கலாம்னா பார்த்துக்கே. அதனால நீ ரெடியா இரு. விளையாடாதீங்க. ஆமாம், உங்களுக்கு பயமா இல்லையா? அவள் போய் உங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லுவாளேன்னுட்டு. நிவி, இதுதான் நடக்கணும்னு இருந்துதான் அது நம்ம யாராலையும் மாற்ற முடியாது. அவ போய் அம்மா அப்பா கிட்ட சொன்னா சொல்லட்டும். சரி, என்னைக்கா இருந்தாலும் நம்மளே போய் சொல்ல வேண்டியது தானே. அது அவ மூலயமா தெரியுதுன்னா தெரியட்டும், சந்தோஷம் தானே. சரிங்க நரேன். சாரி, மறுபடியும் சாரி கேட்டுக்கிறேன். சீக்கிரமா வா, போனோம்ல, டைம் ஆகுது எனக்கு. எதுக்கு இப்படி கத்திக்கிட்டே வர வழியெல்லாம் உன்னை போய் கூட கூட்டிட்டு வந்தேன் பாரு, என்ன உதைக்கணும். ஏன் சொல்ல மாட்டேன்? உனக்கு துணைக்கு வந்தேன் பாரு, என்னதான் உதைக்கணும். ஐயோ அஜய், இது வெண்ணிலா தானே? ஆமா, வெண்ணிலா கூட யாரு?